வணக்கம். வெல்கம் டு ரியல் எஸ்ட்ரோ. எல்லாம் நல்ல முருகப்பெருமானின் திருவருளால் 2026 என்ட்ராக போகிறோங்க. நம்ம நிறைய பாஸ்ட் 1 இயராக நம்ம நிறைய பிடிச்ச விஷயங்கள் நடந்திருக்கோம், பிடிச்ச பிளேசஸ்க்கு போயிருப்போம், அதே மாதிரி நிறைய பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம், அதேமாதிரி ஸ்ட்ரகிள்ஸும் நிறையா இருந்திருக்கும். ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? பிடிக்காத விஷயங்களும் நம்ம கமிட் ஆகிருப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலை கமிட் ஆகி அதை செஞ்சுருப்போம். சரிங்களா? நிறைய டிப்ரெஷன்ஸ் நடந்திருக்கும், எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம 2026 நம்ம எப்படி நம்மளை பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பிரபஞ்சம் நம்மளை நோட் பண்ணுவோங்க. சரிங்களா? நம்ம எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கோமோ அதேக்கு தான் டபுளாக நம்மளுக்கு பிரபஞ்சம் பாசிட்டிவாக செய்யும். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு பாசிட்டிவிட்டியோடு செய்யணுங்க. சரிங்களா? ஆனால் நல்ல விஷயங்களை நம்ம பாசிட்டிவிட்டியோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு டபுள் மடங்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி தியானம், ஏர்லி மார்னிங் தியானம் பண்ணலாங்க. நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா முருகர் வழிபாடு பண்ணலாம். சிவன் பிடிக்குன்னா சிவன், பெருமாள் பிடிக்குன்னா பெருமாள், ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஆஞ்சநேயர் பைரவர் வழிபாடு, என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணலாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் திருப்புகளில் பாடல் இருக்குது, தேவாரத்தில் பாடல் இருக்குது, திருவாசகத்தில் பாடல் இருக்குது, அபிராமி அந்தாதியில் பாடல் இருக்குது, எல்லா தெய்வங்களுடைய இதுலேயுமே பாடல்கள் இருக்குங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பாடல்கள் படிக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா வருங்க, தன்னம்பிக்கை வருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எப்பவுமே ஸ்பாட்லேயே அவசரப்பட்டு எதையுமே சிந்திக்காமல் செய்யக்கூடாது. எப்பவுமே எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை அனலைஸ் பண்ணி செஞ்சு பார்த்தோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விஷயமே பாசிட்டிவாக தான் நடக்குங்க. பிரபஞ்சமும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் செய்யும். நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் எனர்ஜியோடு நல்ல முறையில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலன் டபுள் மடங்காக பிரபஞ்சம் செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி தெய்வங்களும் அப்படித்தான். நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்ம தெய்வ வழிபாடாக அதை உணர்ந்து பண்ணுறோம். அப்போ தெய்வமும் நம்மளை கை கொடுக்குங்க. ரெகுலராக நம்ம ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளும் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கிறோன்னா அதுக்கு உண்டான பவரே வேறுங்க. ஏன்னா அந்த பாடல்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குங்க, பவர் இருக்குது. சரிங்களா? எல்லா பாடலுக்கு திருப்புகளாகட்டும், தேவாரமாகட்டும், திருவாசம் எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குங்க. சரிங்களா? அப்போ அந்த பாடலோட பவரும் பாசிட்டிவாக மாறி நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்குங்க, நம்ம தன்னம்பிக்கை நிறைய கொடுக்குங்க. சரிங்களா? என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த 3 இயர்ஸில் நிறைய அஸ்ட்ராலஜிக்கில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை என்னோடய லைஃப்லேயே நான் மாற்றிருக்கேன். ஏன்னா சந்திரனும் கேதுவும் எனக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருந்தது. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க முதல்ல, பிஃபோர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரிங்களா? இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துட்டேன். சரிங்களா? என்னை சுற்றி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடவே தான் இருக்கணும்னு நினச்சிட்டு எப்போவுமே என்னை சுற்றி ஒரு வளையமே வச்சுருப்பேன். எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி, எனக்கு பிடிச்ச பாடல்கள், எனக்கு பிடிச்ச முருகரோட பாடல்கள், திருப்புகள், அதேமாதிரி தேவாரத்தில், திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பாடல்கள் சாண்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லைன்னா பாட்டு ரெகுலராக என்னோடய ஃபோனில் ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் தான் என்னை பாசிட்டிவாக வச்சுட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி இந்தளவுக்கு நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் கும்பிட்ற முருகப்பெருமானோட அருளால் தான். 2026 எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிட்டு நன்றி, வணக்கம்.